வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து 8th 10th அண்ட் 12th படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 8th தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு இலை நேரடி நியமனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 10/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து லெட்டர் மூலமாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். உங்களுடைய பெயர், அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய வட்டம், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அதே மாதிரி வந்து உங்களுடைய பெயர், தந்தை பெயர், உங்களுடைய ரிலீஜியன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. தென் இதில் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. தென் உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய அட்ரஸ், அதே மாதிரி இமெயில் ஐடி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. தென் கல்வி தகுதி என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலீஜியன் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டேட் என்ன, அதே மாதிரி ரிஜிஸ்டர் எண் என்ன, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரினியூவல் பண்ணக்கூடிய டேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பிசி, எம்பிசி, அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து உங்களுடைய கம்யூனிட்டியோ அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க இல்லையா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. திருமணமானவரா இல்லையா, அதே மாதிரி இதில் ஒரு சில டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இல்லையா ஆமாம் அப்படிங்கிறத பற்றின கரெக்டாக வந்து டீட்டெயில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணாமல் எதையும் வந்து விடக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி ஜெராக்ஸ் ஆகட்டும், உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸு, அதே மாதிரி உங்களுடைய டிசி ஜெராக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இதனுடைய அட்டாச் பண்ணி வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ பள்ளி மாற்றுச் சான்றிதழ், நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அல்லது வந்து ஸ்கூலில் வந்து டிசி இருக்குது அப்படின்னா எதாக இருந்தாலும் ஓகே, அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அடையாள அட்டை, அதே மாதிரி முன்னுரிமை சான்று இருந்துச்சு அப்படின்னா அது, இல்லைனா இல்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது, இல்லைனா இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா டிரைவிங்கில், ஸோ அதுக்கு வந்து ஆம் இல்லாத இல்லை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வச்சு அனுப்பணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வளர்ச்சி பிரிவு, 2ஆம் தளம், கோரம்பள்ளம், தூத்துக்குடி 628101 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் 046123405579 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈப்பு ஓட்டுநர், அதாவது டிரைவர் கேட்டகரி தான். ஈப்பு ஓட்டுநர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஜீப்பு வந்து ஓட்டுறது தான். ஸோ வந்து டிரைவர் கேட்டகரி தான். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 10 வேக்கண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இதுக்கு வந்து எதுக்கு வேணால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 32 வயது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி இருந்தீங்கன்னா 32 வயது, அதே மாதிரி 34 வயது. ஸோ இது மாதிரி வந்து அலுவலக உதவியாளருக்கு தனியாக, ஈப்பு ஓட்டுநர் அதாவது டிரைவருக்கு தனியாக, இது மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 62,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 17,700 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு தான் நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். 2 போஸ்டிங்குமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி வந்து நீங்கள் போஸ்டல் கவர் வாங்கி அதில் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எப்போ அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக வந்து இதையும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜெராக்ஸ் காப்பீஸோட கம்பல்சரி இதுவும் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். தென் இதற்கான லாஸ்ட் டேட் 10/4/2023 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதற்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க, அல்லது 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க, அல்லது
டிகிரினா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமமே வந்து இவங்க 8th தான் வந்து கேட்டிருக்காங்க. இதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாம் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.